மகர ராசி திருவோண நட்சத்திரம். இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா பொதுவாகவே கொஞ்சம் திருவோண நட்சத்திரம்னா அழகு, மகர ராசினா சனீஸ்வரோட அம்சம். ஸோ எப்பயுமே ஒரு மிடில் ஏஜில் ஒரு நீட்டாக பார்க்குறதுக்கு ஒரு ஜென்டல்மேனாக தான் இவங்க இருப்பாங்க, ஜென்டல் உமனாக தான் இருப்பாங்க. இல்லை சார் நான் மகராசி திருவோண நட்சத்திரம் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னா, ஸோ அழகுங்கிறது நம்ம ஒரு மேலே பார்த்து மட்டும் சொல்கிறது கிடையாது, ஒரு அகத்தின் அழகே முகத்தின் அழகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மகராசி திருவோண நட்சத்திரத்தில் மனசு ரொம்ப வெள்ளை, தாராள மனசு, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல போய் நின்று ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா அது மகர ராசி திருவோண நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. அதே நேரம் எல்லா கஷ்டத்தையும் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ மற்றவங்களோட கஷ்டத்தெல்லாம் தன்னோட கஷ்டமாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம், ஏதாவது பிரச்சனைனா தனக்கு என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிற தாட் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. மகராசி திருவோண நட்சத்திரம் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, சமூக சேவகராக இருப்பாங்க, சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்து மேலேயே அக்கறை இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களும் யோசிப்பாங்க. ஸோ தன்னை மட்டுமே யோசிக்காமல் மற்றவங்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் சொன்னோன்னா அது மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான். ஸோ அகத்தின் அழகே முகத்தின் அழகு. ஸோ ஒரு மிகப்பெரிய அழகு யாருன்னு கேட்டோம் அப்படின்னா நான் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை தான் சொல்லுவேன்.